வாஸ்துவிலேயே மிகச்சிறந்த வாசல், அதே மாதிரி கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய வாசல், சொத்துக்கள் நிறைய சேரக்கூடிய வாசல், நிறைய நிறுவனங்களை நடத்தக்கூடிய திசை அப்படின்னாலே தெற்கு திசை தான். எல்லாருமே தெற்கு திசை யமனுக்கானதுங்கிறாங்க, ஆனால் குருவுக்கானது அதுதான். குரு தான் தொழிலுக்குடைய அதிபதி. அப்போ இந்த குரு கிடைச்சாலே கோடி புண்ணியம்தான். அப்போ எல்லாருமே தவறான ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க, தவறான ஒரு சில தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு பயப்படுறாங்க. அப்படிலாம் கிடையாது. தெற்குங்கிறது மிகப்பெரிய கோடீஸ்வரனால் உருவாக்கி இதெல்லாமே தெற்கு திசை தான். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ சமீபத்தில் நான் பெங்களூர் போயிருந்தப்போ விஜய் மல்லையா யூபி டவர் போயிருந்தோம். அவங்களுடைய அந்த பூர்வீக வீடு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த பூர்வீக வீடு அப்படிங்கிறது தென்கிழக்கு தெற்கு திசை ரோடு குத்தல் இருக்கக்கூடிய மனை. அந்த இடத்துல இருந்து அவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரரான, சொத்துக்கள் நிறைய சேர்ந்துச்சு, நிறைய நிறுவனங்களை நடத்தினார், பல நாடுகளில் கிளைகளையும் உருவாக்கினார். பின்னாளில் அவர் அந்த வீட்டை மாற்றி அமைக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் சரிவை சந்தித்தார், மிகப்பெரிய கடனாளியானார். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இதுபோல் நிறையா பிரச்சனைகளில் சிக்கினார். அதற்கு காரணம் என்னென்னா தெற்கு திசை அல்ல, அவருடைய வீடு அமைந்த வாஸ்து தவறான முறைகள் தான். என்ன மாதிரியான தவறான வாஸ்து அவருடைய வீட்டில் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க சார்? இல்லை, இப்போ எப்படின்னா அவர் வீடு பூர்வீக வீடு அப்படிங்கிறது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் கட்டினார். அதுக்கு முன்னாடி வரையும் அந்த பூர்வீக வீடு அவர் தொடவே கிடையாது. அவர் எங்கெங்கேயோ வேர்ல்டு ஃபுல்லாக வீடுகள் வச்சுருந்தார் உலகம் பூரா. ஆனாலும் அந்த பூர்வீக வீட்டை மாற்றி அமைக்கவே இல்லை. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பூர்வீக வீட்டை மாற்றி அமைச்சார். அந்த வீடு மாற்றி அமைச்சது வாஸ்து தவறுகள் என்னென்னா, வடகிழக்கு வெட்டுப்பட்ட அமைப்பு, அதே போல் வடமேற்கு வெட்டுப்பட்ட அமைப்பு, தெற்கு நடுப்பகுதி அப்படிங்கிறது ஓப்பனாக விட்டுருக்குறாங்க. இப்போ தெற்கு நடுப்பகுதி ஓப்பனாக அதை அடைக்காமல் விட்டுட்டாங்கனாலே அந்த வீட்டினுடைய தலைமகன் அல்லது மகன் இருந்தாருன்னா ஊதாரியாக இருப்பார். அவர் அந்த வீடு கட்டிய சில நாட்களிலே, சில ஆண்டுகளிலே அவருடைய மகன் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் சிக்கினார். அதற்கு பின்னால் அந்த வீடு முடிவடைந்த பின்னாடி இவரும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல்களை சந்தித்தார். அதற்கு காரணம் என்னென்னா அந்த பூர்வீக வீடு. எப்பவுமே பூர்வீக வீடு அப்படிங்கிறது தவறாக இருந்துச்சுன்னா, நீங்கள் எத்தனை தொழில்கள் செய்தாலும், எத்தனை நாடுகளில் நீங்கள் தொழில்கள் செய்தாலும் உங்களுக்கு அதற்கான பாதிப்பு என்பது நிச்சயம் ஏற்படும். அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுனா விஜய் மல்லையாவுடைய வீடு தான்.